மொத்தமாக 4 கிரைட்டீரியா இருக்குது ரைட்டிங் டாஸ்க் 2ல். அதில் ஃபஸ்ட்டு கிரைட்டீரியன் டாஸ்க் ரெஸ்பான்ஸ், ரெண்டாவது கொஹரன்ஸ் அண்ட் கொஹெஷன், மூணாவது லெக்சிக்கல் ரிசோர்ஸ், நாலாவது கிராமட்டிக்கல் ரேஞ்ச் அண்ட் அக்யூரசி. இந்த 4 கிரைட்டீரியாவையும் அவுட் ஆஃப் பேண்ட் 9க்கு அசஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கிரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு கிரைட்டீரியாவான டாஸ்க் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, அதில் எப்படி நீங்கள் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணலாம், அண்ட் அதில் நீங்கள் எப்படி அவுட் ஆஃப் பேண்ட் 9க்கு 7க்கு மேலே வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டாஸ்க் ரெஸ்பான்ஸில் மொத்தமாக நீங்கள் 4 விஷயத்தை கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஆன்சர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கொஷின். கொஷின் வந்து 2 பார்ட்ஸில் இருந்துச்சுன்னா அந்த 2 பார்ட்ஸும் நீங்கள் கவர் பண்ணி ஆன்சர் எழுதணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் சிம்பிளாக ஒரு ஐடியாவை மட்டும் எழுதாமல் அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி எழுதணும். டெவலப் பண்ணி எழுதுனா என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் மட்டும் மேக் பண்ணாமல் அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவும் தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டுக்கு பேர் PWE கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரெலவெண்ட்டான ஐடியா எழுதணும், ஆஃப் டாபிக்ஸ் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலஃபண்ட் பற்றி அப்படின்னா நீங்கள் எலஃபண்ட் பற்றி தான் எழுதணும், அதுதான் ரெலவெண்ட்டான ஐடியா. இதுவே நீங்கள் டைகர் பற்றி எழுதுனீங்கன்னா அது வந்து ஆஃப் டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. நாலாவது, கிளியரான ஒப்பீனியனை கொடுக்கணும். அது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஒப்பீனியன் எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேரி ஆகும். நம்ம ஃபர்தராக வீடியோவில் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஆன்சர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த கொஷின். அதாவது கொஷினுக்கு மொத்தமாக 2 சைட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 2 சைட்ஸ்க்குமே நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கொஷின் பார்க்கலாம். சம் பீப்புள் திங்க் தட் ஆன்லைன் லேர்னிங் இஸ் பெனிஃபிஷியல் while others think that traditional classroom teaching is better for students. Discuss both sides and give your opinion. இப்போ இதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் லேர்னிங் தான் பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் டீச்சிங் தான் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 சைடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கொஷினில் 2 சைட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சைடுக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பேண்ட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒரு சைடுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு இன்னொரு சைடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதனால் கூட உங்கள் பேண்ட் ஸ்கோர் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இந்த PWE கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். P ஃபார் பாயிண்ட். நீங்கள் வந்து உங்களோட ஐடியா என்னவோ அதை கிளியராக ஸ்டேட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு விஷயம், அதை நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் ஸ்டேட் பண்ண ஐடியாவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பரான ரீசன்ஸ் கொடுக்கணும். அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது 3வது ஸ்டெப். இப்போ ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கேன் ரெடியூஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது பாயிண்ட். அடுத்தது, when students do not have to worry about tuition fees, they can fully concentrate on their studies instead of doing part-time jobs. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டியூஷன் ஃபீஸை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டடீஸில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதனால் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து நம்ம முன்னே எழுதின பாயிண்டோட எக்ஸ்ப்ளனேஷன். மூணாவது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் ஜெர்மனி where public universities are free, many students are able to complete their degree on time with better grades compared to countries with high tuition fees. அதாவது ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்க்கு எஜுகேஷன் தராங்க. ஸோ இதனால் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் டைமுக்கு அவங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக பெட்டர் கிரேட்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற கண்ட்ரீஸில் ஹை டியூஷன் ஃபீஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, யூஸ் ரெலவெண்ட் ஐடியாஸ், நோ ஆஃப் டாபிக்ஸ். கொஷின் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஷின் அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக தான் எழுதணும், என்விரான்மெண்ட் சம்மந்தமாக எழுதக்கூடாது. நம்ம irrelevant-ஆக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பேண்ட் ஸ்கோரை ரொம்ப கம்மியாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 250 words மேண்டேட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன வேணால் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதாமல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். அடுத்தது, கிவ் கிளியர் ஒப்பீனியன். உங்ககிட்ட அக்ரி ஆர் டிஸ்அக்ரி டைப் ஆஃப் கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் எய்தர் அக்ரி அப்படின்னு கூட ஆன்சர் பண்ணலாம், இல்லை டிஸ்அக்ரின்னு பண்ணலாம், இல்லை ரெண்டுமே இல்லாமல் பார்ஷியலி அக்ரி கூட பண்ணலாம். பட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், டிஸ்கஸ் போத் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்.
நீங்கள் 2 சைடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை கிளியராக ஸ்டேட் பண்ணணும். அதாவது 2 சைடில் நீங்கள் எந்த சைடுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஒப்பீனியன். சம்டைம்ஸ் கொஷினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டு யூ திங்க் தி அட்வான்டேஜஸ் அவுட்வை த டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அட்வான்டேஜ் வந்து டிஸ்அட்வான்டேஜை விட ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறது தான் கொஷின். நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ பேண்ட் 5 அண்ட் பேண்ட் 7க்கான கம்பேரிசன் பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பேண்ட் ஸ்கோர் 5 வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும், இதுவே நீங்கள் ஆன்சரை கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் ஸ்கோர் வந்து பேண்ட் 7 வருங்கிறதுக்கும் ஒரு கம்பேரிசன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே கொஷின் பார்ப்போம். 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏர்லியாகவே ஸ்கூல் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லேட்டராக கூட பிகின் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வியூஸும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பேண்ட் 5ஓட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் பீப்புள் சே சில்ட்ரன் ஷுட் ஸ்டார்ட் ஸ்கூல் ஏர்லி, அதர்ஸ் சே லேட். Early is good because they can learn. Late is also good because they can play. I think both have advantages. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து பேண்ட் 5 தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே தரல அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏர்லியாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்ல, ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்ன்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அண்ட் அதே மாதிரி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஒப்பீனியனுமே பார்த்தீங்கன்னா 2க்குமே அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர 2 சைடில் எந்த சைட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் ஒப்பீனியனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்சரை ரொம்ப வேகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேண்ட் ஸ்கோர் 5 தான் வரும். அடுத்து பேண்ட் 7ஓட ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம் ஆர்கியூ தட் சில்ட்ரன் ஷுட் அட்டெண்ட் ஸ்கூல் ஏர்லி ஸோ தட் தே கேன் டெவலப் பேசிக் ஸ்கில்ஸ் லைக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃப்ரம் அ யங் ஏஜ். அதாவது சில்ட்ரன் வந்து ஏர்லி ஏஜ்லேயே ஸ்கூல் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸை ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சில்ட்ரன் ஹூ ஸ்டார்ட் ஏர்லியர் மே அடாப்ட் குவிக்லி டு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். யாரெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த சில்ட்ரன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்க்கு ஈஸியாக யங் ஏஜ்லேயே அடாப்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவர் others believe that starting later allows children more time to play and grow emotionally, which is equally important. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டராக எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணுற சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு அதிக டைம் இருக்கும், அதனால அவங்க எமோஷனலாகவும் க்ரோ ஆவாங்க, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்கிறாங்க. இன் மை ஒப்பீனியன், a slightly later start is better since it gives children a balance of play and learning opportunities. இங்கே என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேட்டராக ஸ்டார்ட் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கும் பேலன்ஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 வியூஸையும் கவர் பண்ணிவிட்டு அந்த 2 வியூஸ்க்கும் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களோட ஒப்பீனியனும் 2 வியூஸில் ஏதாவது ஒரு வியூக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேண்ட் 7 ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் கிளியராக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஐடியாஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ணுங்கள்.